ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படா சூப்பர் கிங்ஸ் அகைன் ஃபாலோ பண்ணுவோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறமா நம்ம எம்எல்சி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ட்ரேட் ரூமர் வந்துட்டே இருந்திருக்கு போல. நானும் பெருசாக ஃபாலோ பண்ணல கைஸ், ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன், சரி எம்எல்சி ஸ்டார்ட் ஆகட்டும்னு. அண்ட் பெருசாக நான் லோக்கல் T20 லீக்ஸையும் ஃபாலோ பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2-3 பிளேயர் தான் தேவை. அண்ட் அந்த ப்ரொஃபைல் தேவைப்படுற ப்ரொஃபைல் பிளேயர் யாராச்சும் ஹைலைட்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். சரி அதுவும் இல்லையா, ரைட்டு ஓகேடான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுக்கு நடுவில் தான் இந்த நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நம்புற மாதிரியும் இல்லை, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்றதும் தெரியும். பட் இருந்தாலும் அகைன் பதிவு செஞ்சிடலாங்க. ஆயுஷ் மாத்திரை எங்கேயோ போறது இல்லை, சிஎஸ்கே கூட தான் இருக்க போறாரு. சிஎஸ்கேயோட ஒன் ஆஃப் தி அன்கேப்ட் ரிட்டன்ஷன்ஸா இருக்க போறாரு. ஸோ அதனால அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரைட், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல நம்மளோட ஃபார்மர் ஸ்கவுட்டட் பிளேயர் குஹதாஸ் மாதுல நம்மளோட நெட் பவுலர் இருந்திருக்காரு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு போல. மேட்ச் சூப்பர் ஓவர் வர போயிருக்கு. அங்கேயே ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஸோ அந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் அவர் தான் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீலங்கா. ஒரு 2 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் நம்மளோட ஸ்கவுட்டட் பிளேயரா நெட் பவுலரா ஸ்ரீலங்கா வந்து சென்னைக்கு வந்திருந்தாரு. நம்ம நெட்ஸ்ல அவர் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பவுலிங் ஆக்ஷன் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் பத்திரானா மாதிரி தான் இருந்துச்சு. பட் மோர் கண்ட்ரோல் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. பத்திரானாக்கு இன்னும் கீழே இறங்கும், பட் இவர் கொஞ்சம் ஆங்கிள் மேல மாதிரி இருந்துச்சு. ஒரு லசித் பவுலிங் ஆங்கிள் அவர் பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரை நம்ம சைன் பண்ணி பிக் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இன்னும் கண்டிப்பாக அவருக்கு நாட்கள்லாம் இருக்கு. இன்னும் நிறைய சான்சஸ் அவர் இன்டர்நேஷனல்லாம் ஆடி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சாருன்னா நம்ம பிக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கான தேவையான பவுலராக அவர் இருக்க மாட்டார். பட் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவர் நல்லா பண்ண ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பாக அவரை பிக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் பத்திரானாவை எடுத்துகிட்டு வந்தோம். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். திடீர்னு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்ஜுரிஸ் வந்துகிட்டே இருக்கு. அவரோட ஆக்ஷனும் மாற்றினாருன்னா அவரோட எஃபெக்டிவ்னஸே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவர் நல்லா பண்ண மாதிரியே கண்டினியூஸாக டெலிவர் பண்ணுவார். மெகா ஆக்ஷனில் ரீட்டைன் பண்ணி ஒரு 12-10 crores நம்ம ரீட்டைன் பண்ணியிருந்தோமா, அந்த எல்லா காசுமே போச்சு. ஆக மொத்தம் அந்த மெகா ஆக்ஷனில் ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயரும் ஒழுங்காக உருப்படியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் இந்த மாதிரி ஆங்கிளில் போடுற பவுலர்ஸ் கொஞ்சம் வேர்சடைலாக இருக்கணும், கொஞ்சம் பவுன்சர்ஸ் போடணும், மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிக் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இல்லைன்னா கரண்ட் ஐபிஎல் சினாரியோஸில் டிஃபெண்டிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஏதாவது பால் யார்க்கர்லேருந்து மிஸ் ஆச்சுன்னா பறக்க விட்டுடுறாங்க. ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஆங்கிள்லேருந்து போடுறனால அவருக்கு அசால்ட்டாக பால் ரிவர்ஸ் ஆகுது. இதே மாதிரி தான் பத்திரானாக்கு முன்னாடி ஆச்சு. அண்ட் இஷான் மலிங்காவுக்கு இப்போ அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி அந்த மாதிரி பவுலர்ஸ் சேப்பாக் கண்டிஷன்ஸ்க்கு அவர் ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கண்டிஷன்ஸ்க்குலாம் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. இஷான் மலிங்கா ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்ணியே தான் எல்லா மேட்சும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பவுலர் தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அகேன்ஸ்ட் தான் மஸ்ட் வின் மேட்ச் இன் சேப்பாக்கில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற போது இந்த மாதிரி ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுற பவுலர்ஸ், பெருசாக பவுன்ஸ் ஆகாத பவுலர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், இன் ஃபியூச்சர் மேபி நல்ல பிக்காக இருக்கலாம். ஒரு ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயரில் மெகா ஆக்ஷன் நடக்கும்போது அங்கே ஒரு ஆப்ஷனாக அவர் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எஸ் இப்போதைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி எ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்கேயோட ஸ்குவாட் அப்டேட் தான். எல்லா பிளேயர்ஸுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன ஹைலைட்லாம் நம்மளோட கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இன்னும் வராமல் இருக்காரு. எஸ்பெஷலி நான் ரெக்கார்ட் பண்ணுற சமயம் ஒரு 3 நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறேன். 19th அன்னைக்கு மேட்ச், நான் 16th ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னடா இன்னும் வராமல் இருக்காருன்ற மாதிரி யோசிக்க தோணுது. மேபி அவர் லேட் ஃப்ளைட்டாக வரலாம், மேபி 2 நாள் முன்னாடி வரலாம், இல்லை 1 நாள் முன்னாடி வரலாம். ஏன்னா ஐபிஎல் இப்போ தானே முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் லாங் பிரேக்காக வேணுன்ற மாதிரி கேட்டு எடுத்துருக்கலாம். பட் அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் கோச்சாக இருக்காரு, ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காரு, எப்பயுமே ரொம்ப ஏர்லியாக வந்துருவார் எப்பயுமேன்னு யோசிக்கவும் தோணுது. ஸோ அந்த ஆங்கிள் ஏதாச்சும் உள்கூத்து இருக்குமோன்ற மாதிரி நமக்கு தோணலாம். பட் என்னதான் நடந்தாலும் அவர் தான் கோச்சாக இருக்க போறாரு. மேபி லேட் பிக்கப் வராருன்ற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு கைஸ். எப்படி வந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணிட்டு அந்த பிளேயிங் 11 ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு போனாலே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது கைஸ். அண்ட் முன்னாடி டிஎஸ்கேயோட ஸ்குவாட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மாதிரி இருக்கு. பட் ஓவரால் அந்த நூர் அகமது இல்லாததுனால மிடில் ஓவர்ஸில் அந்த விக்கெட் டேக்கிங் இம்பாக்ட் யார் தருவான்ற கொஸ்டின் மார்க் இருக்கு. என்னதான் நம்ம டொமஸ்டிக் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கம்பேரிங் டு ஃபியூ அதர் டீம்ஸ் அந்த ஓவர்சீஸ் சைனிங்ஸோட நேம்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அண்ட் நூர் அகமது இருந்ததுனால என்ன அட்வான்டேஜாக இருந்ததுன்னா, ஜென்ரலாக மற்ற டீம்ஸில் பிக் நேம்ஸ் இருந்தாலும் எல்லா பிக் ஹிட்டர்ஸுமே அந்த மிஸ்ட்ரி ஃபாஸ்ட் பின்னுக்கு தடுமாறுவாங்க. பட் இப்போ அவர் இல்லாதனால அந்த ரோலை யாரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் பிளேயிங் 11 எப்படி செட் பண்ண போகிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் என்னன்றதை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 2 தான் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட மெயின் டாஸ்காக இருக்கும் இந்த இயர் எம்எல்சி டோர்னமெண்ட்டில். ஃபர்ஸ்ட் மேட்ச் சியாட்டில் அகேன்ஸ்ட் தான் 19th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது கைஸ். காலையில் 6 மணிக்கு மேட்ச். சியாட்டிலோட 11 பார்க்க கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. சியாட்டில் ஒன் ஆஃப் த வீக்கர் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட். ஸோ அதனால் அதை அசால்ட்டாக வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோ ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மற்ற டீம்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஜேஎஸ்கேல யார் வருவா, யாரை எடுக்கலான்ற ஆங்கிள் கூட யோசிக்கலாம். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் ஒரு ஃபன்னி திங் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து நான் சிஎஸ்கேவோட பழைய வீடியோஸு, போன வருஷம் ஹைலைட்ஸ், ஆயுஷ் மாத்திரை ஆர்சிபி அகேன்ஸ்ட் ஒரு 90 ரன் ஸ்கோர் பண்ணுவார்ல அந்த ஹைலைட்ஸும் சரி, நம்மளோட ஜிடி லாஸ்ட் மேட்ச் டெவால்பர்ஸ் ஒரு 50
அடிப்பாரு, ஆயுஷ் மத்ரே அஷத் கானை பொழக்கிறது, அப்புறம் கார்த்திக் சர்மாவோட இந்த இயர் இன்னிங்ஸ், பிரசாந்த் வீரோட நாக் vs ஆர்சிபின்னு சில பல ஹைலைட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எஸ்பெஷலி பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவோட பழைய ஹைலைட்ஸையும் பார்த்துட்டு இருந்தேன். எங்கெங்கெல்லாம் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அங்கே தான் ஒரு சின்ன பாயிண்ட்டை நோட் பண்ண முடிஞ்சுது. அங்கே தான் ஒரு சிஎஸ்கேக்கும் டிஎஸ்கேக்கும் இருக்கிற கனெக்ஷனை பார்க்க முடிஞ்சுது. என்ன கனெக்ஷன்னா, நான் கார்த்திக் சர்மாவோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் அவர் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக போன வீடியோஸ், அவர் நிறையா சிக்ஸஸ் அடிக்கிற மாதிரி ஒரு கிளிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அந்த வீடியோ நான் நிறைய வாட்டி முன்னாடி பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ தான் ரொம்ப வெட்டியாக இருக்கோமே, டோர்னமெண்ட் எதுவுமே இல்லையே, நான் வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கீனாக பார்த்துட்டு இருந்தேன். நான் அதில் தான் நோட் பண்ணியிருந்தேன், நம்ம டிஎஸ்கேவோட அபிமன்யு லம்பா அவரோட பவுலிங்கில் கார்த்திக் சர்மா ஸ்கோர் பண்ணுறது அந்த கிளிப்பில் இருந்திருக்கும். முன்னாடி நான் பார்க்கும்போது நேம்ஸ் எல்லாம் பெருசாக நோட் பண்ணல. பட் இப்போ எதேச்சியாக என்னடா இது தெரிஞ்ச பேராக இருக்கே நோட் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படியே நான் அபிமன்யு லம்பாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர்னு போட்டிருந்துச்சு. ஓஹோ, ப்ராபப்ளி ராஜஸ்தான் T20 லீக் ஏதோ ஆடும் போது இவருக்கு ஆடி அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான்ற மாதிரி நோட் பண்ண முடிஞ்சது. பட் அபிமன்யு லம்பாவோட bowling பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் கைஸ் இருக்குது. நல்லா டால் ஹையாம் ஆக்ஷனு, நல்லா ஸ்விங்லாம் பண்ணுறாரு, யாருக்கெல்லாம் போடுறாரு அவரோட கிளிப்பில், அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் கேல்வின் சாவேஜ் இல்லை அம்ஷி டி சில்வா இல்லை அபிமன்யு லம்பா ஆடுவாங்கன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் யார் ஆடுறாங்க, எப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. அதுதான் ஃப்ளெமிங்கோட மெயின் டாஸ்க்காக இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.